அடுத்ததாக எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசியிருந்தாங்க. நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசல. விடுங்க தம்பி, அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? தன்னை RSS பெற்றெடுத்த பிள்ளை என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை படமாக போட்டு காட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்பில் காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட. நாம் தமிழர் கட்சி இலவசத்தை ஆதரிப்பதில்லை என்றும் சீமான் கூறினார். தேர்தலுக்கு முன்னாடி கடைசி ஆண்டுல சில கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள், வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பார்கள். அதை அரசு தீர்க்கும். இந்த அரசு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பார்கள். அரசு ஊழியர்களின் போராட்டம் திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அளித்த விளக்கம்தான் இது. சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடமாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். கிறிஸ்தவ குழந்தைகள் மீது தாக்குதல் திடீரென்று 11 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மாவோயிஸ்டுகளை எப்போதும் ஒழிக்க முடியாது என்று கூறிய ப. சிதம்பரம் அவர்களது எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். எனக்கு ஒரே கஷ்டம், 1996ஆம் ஆண்டு இந்த மாதிரி மொபைல் போன்ஸ் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு கூட்டத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதைவிட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறியிருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு வரும் கூட்டங்கள் வாக்காக மாறுமா என்ற கேள்விக்கு சக நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. தான் பவுன்சரோடு சுற்றுவதில்லை என்றும் ரசிகர்கள் தான் தனக்கு பாதுகாப்பு என்றும் சரத்குமார் தெரிவித்தார்.